நான் ஸ்கூட்டில அவசர அவசரமா போயிட்டுருக்கேன். திடீர்னு ஒரு அக்கா கை மறைச்சு, பாப்பா என்ன கொஞ்சம் போய் கொண்டு போய் என்ன வீட்ல விட்டுறியா பாப்பான்னு." "ஏன்க்கா என்னக்கா ஆச்சுங்கிறேன்?" "எனக்கு ரொம்ப நேரமா நான் பாத்ரூம தம் கட்டிட்டு இருக்கேன்." "என்ன வேலைக்கா செய்றீங்கன்னா?" "நான் அபார்ட்மெண்ட்ல வந்து நான் வீட்டு வேலைக்கு போயிட்டுருக்கேன்." "ஏன்க்கா அங்கலாம் அலோவ் பண்ண மாட்டாங்களான்னா?" "அங்கலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. எத்தனையோ டைம் இந்த மாரி தான் நான் தம் கட்டிட்டு போறேன்." "அப்படி ஏன்க்கா நீங்க அந்த இடத்துக்கு போறீங்க? வேற இடத்துக்கு போணுன்னா?" "3, 4 பிள்ளைங்க இருக்காங்கம்மா. என் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. நான் என்ன செய்றது?" நான் அந்த ஓனரெல்லாம் பார்த்து கேட்கிறேன். வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுக்க தெரியுது. அவங்க சமைச்சா சாப்பிட தெரியுது. அவங்க சுத்தம் பண்ற இடத்துல தான் போய் நல்லா மல்லாக்க பேன்னு படுத்துக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா? இல்லையா? ஏன் நீங்கலாம் பாத்ரூம் போனா என்ன தங்க முட்டை போடுவீங்களா? இல்ல வெள்ளிய கரைச்சு ஊத்துவீங்களா? உங்களுக்கிட்ட மோஷன் டூ யூரின்லாம் வராதா? இல்ல நீங்க தங்கத்தால போடுறீங்களா என்ன? அப்படி உள்ள நீங்க என்ன பண்றீங்கன்னா, வீட்டுக்கு அவுட் சைட்ல ஹவுஸ் கீப்பிங்காக தனியா ஒரு பாத்ரூம் வச்சுக்கோங்க. நீங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வச்சுர்றீங்க. வரவங்க எங்க போவாங்க? 2 மணி நேரம், 3 மணி நேரம் நின்னு வேலை செய்றாங்க. பொழுதனைக்கும் வேலை செய்றாங்க. எங்க பாத்ரூம் போவாங்க? நீங்கலாம் மனுஷ பிறவியா? இல்ல மிருக பிறவியா? அந்த மாரி தயவு செஞ்சு அந்த தப்ப செய்யாதீங்க. அவங்களும் மனுஷங்க தான். பாத்ரூம் வருதுன்னா கொஞ்சம் அலோ பண்ணுங்க.